அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது பலன்கள்லாம்? நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு மாறுறார். 3ஆம் வீட்டுக்கு மாறுறது மட்டும் இல்லாமல் இந்த ராசியின் 7 இப்போ ரிஷபம்னா சினிமா கூட சொல்லலாம். சினிமா பார்க்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி எல்லாத்துக்கும் அட்ராக்ஷன். அப்போ ரிஷபம்ங்கிற இருக்கிற இடத்தில் அடுத்து இந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது வேலை விஷயம் தாங்க. சார் வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு தவிர்த்துக்கணும். வேலை இல்லாத இருக்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம். வெரி குட். அப்போ அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. நல்ல வேலை. இப்போ வந்து குழந்தைங்க எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு? நிச்சயமாக நல்ல கேள்விகள் கேட்டீங்க. இப்போ நான் இந்த எஜுகேஷனில் குழந்தைகள் போன டைம் நல்ல படித்த கூட சின்ன சின்ன தடங்கள் ஏற்படுது 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவானால். இப்போ 3இல் குரு பகவான் உச்சம் பெறும்போது எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிட யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நிறைய விஷயங்கள், நிறைய ஜாதகம், நிறைய ஜோதிடர் விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் நிறைய கணிச்சு ஜோதிடர்லாம் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய ராசி பலன்கள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுடைய சேனலுக்கு நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸு. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு புதுமையான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் தான். என்றைக்கு அந்த குரு பெயர்ச்சி வருது, அந்த குரு பெயர்ச்சியில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள், அன்றைக்கி என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் அவரை பார்க்க போகிறோம். அவருடைய பேர் வந்து ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். நிறைய எல்லா ராசிக்கும் அவர் கணிச்சு சொல்ல போகிறாரு. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. கவனமாகவும் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை வந்து காண்டாக்ட் பண்ணணுன்னா வீடியோவில் இந்த நம்பர் எடுத்து அவரை வந்து நேரடியாகவும் சந்திக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், ஒன்றும் கவலை வேணாங்க. ஆன்லைன்லேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் சந்திக்கலாம். ஆன்லைன்லேயும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் உங்கள் ஜாதகமும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நேரடியாக அவரையே சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது குரு பெயர்ச்சி வருது, அது என்னைக்கு? ஏன்னா எல்லாரும் வந்து என்னைக்கு குரு பெயர்ச்சின்னு எல்லாரும் ரெடியாக காத்துட்ருக்காங்க. ஸோ குரு பெயர்ச்சி என்னைக்கு வருது, அதோட பலன்கள் ஒரு ராசிக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த குரு பயிற்சியோட பலன்கள் பற்றி கொஞ்சம் உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. நிச்சயமாக. இப்போ குரு பயிற்சி திருக்கணித அடிப்படையில் ஜூன் 2ஆம் தேதி இந்த வருடத்தில் ஆரம்பிக்குது. அப்போ ஜூன் நைட்டிலேருந்து அந்த எஃபெக்ட் இருக்க ஆரம்பிக்குது. இந்த குரு பயிற்சியை உலக அளவில் மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகில் இருந்த பல ஏற்றத்தாழ்வுகள். அப்போ நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா பொருள் அங்கே சண்டை கட்டினா நம்ம வீட்டில் கேஸ் வரல. அப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சண்டை கட்டாங்க, நம்ம வீட்டில் கேஸ் பிரச்சனை வருது. அப்போ பெட்ரோல் விலை இதாகுது, எல்லாமே ஏறிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் பலது ஏற்பட போகுது. ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா வேலை பொருளாதார ரீதியாக நிறைய பேர்த்துக்கு மாற்றம். கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இயங்கிக்கிட்டு இருக்க அந்த வயதுடைய ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய இந்த குரு பகவான் அமையுது. சொத்து அமையணுங்க. ஒருத்தர் யாராக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சொத்து வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல இது கொடுக்குது. உலக அளவில் இருந்த மன மாறுதல், உலக அளவில் ஏன் சொல்கிறோம்னா அரசியலில் பல மாறுதல் ஏற்பட்டு சமநிலைகள் நடக்க போகுது. அப்போ இது அப்போ இந்த ஜாபில் நிறைய பேர்த்துக்கு மாற்றம் சொல்கிறோம். திருமணம், கல்வி, இப்போ மாணவர்கள் எல்லாம் கல்வி என்ன எடுக்கலாம், இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் வருது. அப்போ எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி இந்த வருஷம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். குரு உச்சம் பெறப்போறார். இந்த ஒரு குரு உச்சத்தில் மிகப்பெரிய சூட்சம் விஷயம், குரு உச்சம் பெறுவது மட்டும் இல்லை, ஹம்ச ராஜ யோகம் இந்த வருடம் ஆரம்பிக்குது. அப்போ நிறைய ராசிகளுக்கு ஹம்ச ராஜ யோகம்னா என்னன்னா, குரு உச்சம் பெற்று அது கேந்திரத்தில் உள்ள ராசிகள் எல்லாம் வலுப்பெற போகுது. அப்போ 12 ராசியில் ஒரு 4 ராசி மிகப்பெரிய டாப்பில் போக போகுது. அப்போ எல்லோரும் இயங்கிக்கிட்டு இருந்த தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் பிடிக்க இறைவன் இந்த குரு கடாட்சத்தில் வரார். சனிப்பயிற்சி நடந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயந்தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா வரப்போகுதுங்க. நல்லா அழகாக அருமையாக சொன்னீங்கய்யா அந்த குரு பயிற்சியை பற்றி. இப்போது நம்ம இந்த 12 ராசியில் ஒரு ராசிக்கும் எப்படி இந்த குரு பயிற்சி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அடுத்தது ரிஷபராசி.
இந்த ரிஷபராசி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு பலன்கள்லாம்? நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு மாறுறார். 3ஆம் வீட்டுக்கு மாறுறது மட்டும் இல்லாமல் இந்த ராசியின் 7, 9 மற்றும் 11ஆம் வீடு லாபாதிபதியை பார்க்கிறார். அப்போ திருமணம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விருத்தி அடையக்கூடிய காலகட்டம். முதல்ல ரிஷபம் அப்படின்னாலே அங்கே ஒரு கலை உணர்வு, ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். பேச்சால் மற்றவங்களை கவரும் தன்மை, பாசிட்டிவாக பேச பேச இதாக இருக்கும். இந்த ரிஷபராசி எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல கூட்டம் இருக்கும், 4 பேர் போய் பேச ஆசைப்படுவாங்க. இப்போ ரிஷபம்னா சினிமா கூட சொல்லலாம், சினிமா பார்க்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி எல்லாத்துக்கும் அட்ராக்ஷன். அப்போ ரிஷபம்ங்கிற இருக்கிற இடத்தில் ஒரு கவர்ச்சி, அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய அம்சம். முதல்ல இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு திருமண பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். திருமண வயதுடைய ஆண்கள் பெண்கள் திருமணம் ஆல்ரெடி வாழ்ந்து 15 வருஷம் வாழ்ந்தால் கூட இருக்கிற திருமண பிரச்சனைகள் அதில் ஒரு தீர்வு. அப்போ முதல்ல நல்ல விஷயத்தை பேசணும்னா, திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் நிறைய பேர்த்துக்கு திருமண வயதுடைய திருமண பாக்கியம் வந்து விட்டன. அப்போ திருமணம் அது மனதுக்கு பிடித்த வரனாக அமையதான் சுபமாக இருக்குது. அப்போ திருமண வயதுடைய பார்த்து திருமணம் இங்கே ஒன்று மட்டும் பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்கணும்னா, கல்யாணம் எங்கே வைக்கணும், இது ஒரு விஷயம் இருக்கு. யார் ஜாதகத்தில் 4ஆம் இடம் வலுத்து இருக்கோ, சுப கிரகங்கள் இருக்கோ, அந்த ஊரில் கல்யாணம் வைக்கணும். அப்போ ஆண் ஊர்லையா பெண் ஊர்லையா இந்த மாதிரி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டு நட்சத்திர பொருத்தத்தை தாண்டி கட்ட பொருத்தம், கிரக பொருத்தங்கள், 6ஆம் அதிபதியை கன்சிடர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போகிறோம். அப்போ அந்த இதையும் பார்க்கணும். இப்போ நிறைய பேர் திருமணத்தில் இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒரு சில கோயில் பரிகாரங்களோ பண்ணி திருமணம் சேர வாய்ப்பு உண்டு. இல்லை சார் தவறான இதை சூஸ் பண்ணிட்டோம், அடுத்த லைஃப் இருக்குமா? 9ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வந்தாச்சு, நிச்சயமாக 2வது திருமண வாய்ப்பும் இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ இது சுப காலம் திருமண அமைப்புக்கு. அடுத்து இந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது வேலை விஷயம் தாங்க. சார் வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு தவிர்த்துக்கணும். வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம். வெரி குட். அப்போ அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. நல்ல வேலை, நல்ல பொருளாதாரம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது. ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு அவேர்னஸ் என்னன்னா, வேலை விஷயமா வெளிநாடெல்லாம் போகலாம். நிச்சயமாக வேலை விஷயமாக வெளிநாடுகள் போகலாம். வெளிநாடு வாய்ப்புகளை யோகமாக இருக்கின்றன. இதில் இந்த வெளிநாட்டுன்னு கேட்டனான்னு சொல்கிறேன், ஒரு சீக்கிரம் குயிக்காக போய் நல்ல கம்பெனியில் செட்டில் ஆயிடணும். ஏன்னா செப்டம்பர் மாதத்துக்கு மேலே ரிசெஷன் ஒரு பாயிண்ட் வரப்போகுது. இப்போ அமெரிக்காவில் அங்கே ஒரு ப்ராப்ளம், பொருளாதார வீழ்ச்சிகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிற நேரத்தில் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, சேஃபஸ்ட்டு போய் நல்ல கம்பெனி நல்லது சேஃபாக போய் செட்டில் ஆயிடணும். இந்த நேரத்தில் போய் லோன் போட்டு பெருசாக வாங்குறேன்னா வெயிட் பண்ணணும். அப்போ இந்த நேரத்தில் லோன் போட்டு வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன். அப்போ தொழில் ரீதியாக டெவலப் பண்ணக்கூடிய சீக்கிரம் டெவலப் பண்ணிக்கங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணுறவங்க குயிக்காக ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு ஈஸியாக தொடர்புடைய மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு டாக்ஸி சம்மந்தப்பட்டது அவங்க அந்த ஐடி கம்பெனிக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அலர்ட் பண்ணேன். சார் 6 வண்டி அங்கே கொடுக்குறீங்க, 3 வண்டி மட்டும் கொடுங்க, 3 வண்டி வெவ்வேறு பக்கம் பாருங்கள் அப்படின்னேன். சார் நல்ல சேலரி, அப்படி பார்க்க ரெசிஷன் வந்தால் அப்படியே பாய்ச்சிரும், இப்போ மாற்றிக்கங்கன்னு சொன்னேன். பாதி பிரித்து கொடுக்க சொன்ன மாதிரி பண்ணேன். இதுதான் இவங்களுக்கு. அப்போ இந்த 2 ஆங்கிளில் பார்க்க சேஃப் ஆயிடுவாங்க. இப்போ வந்து குழந்தைங்க எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு? நிச்சயமாக நல்ல கேள்விகள் கேட்டீங்க. இப்போ நான் இந்த எஜுகேஷனில் குழந்தைகள் போன டைம் நல்ல படித்தக்கூடிய சின்ன சின்ன தடங்கள் ஏற்படுது 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவானால். இப்போ 3இல் குரு பகவான் உச்சம் பெறும்போது எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. அப்போ இப்போ 10th +2 முடித்தவங்க என்ன குரூப் எடுக்கலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாமா, ஐஐடி கிடைக்குமா, ஜேஇஇ கிடைக்குமா, அண்ணா யூனிவர்சிட்டி கோட்டாலே வருமா? நிறைய பேரண்ட்ஸு பார்த்திங்கன்னா மிகப்பெரியது, தன் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சு கொடுத்துட்டா நல்லா இருப்பாங்க. நம்மளை காப்பாக்குறாங்களோ இல்லையா சார், குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு இப்போ பேரண்ட்ஸ் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த குழந்தைகள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இவருக்கு மெடிசன் தான், இவருக்கு எம்பிபிஎஸ், இல்லைன்னா இவருக்கு டாக்டருக்கு சம்மந்தப்பட்ட விட்டுட்டு அதர் ஃபீல்ட், அதர் டாக்டர். ஏன்னா டாக்டர் நிறைய பேர் கேட்டு வராங்க. இப்போ ஒரு சிலர் பார்க்கும்போது சொன்னேன், இது பிபிஏ எம்பிஏ போக வேண்டிய ஜாதகம். ஏன்னா இவங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட. அப்போ அந்த ஜாதக ரீதியாக பார்த்து அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டாலே தெளிவாக இருந்துருவாங்க. இதுதான் மிகப்பெரிய அது. இப்போ இந்த பாயிண்ட் கடன் சொன்ன ஒரு டக்குன்னு நான் வரும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது கிடைக்க யோகம் வந்திருக்கு. ரொம்ப நாளாக சொத்து சுகங்கள், சார் வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா? அப்போ சொல்கிறேன், ஆல்ரெடி இருக்கிற வீட்டில் கொஞ்சம் பார்த்துக்கங்க. கடன் குறைவாக கையிருப்பு பணத்தை வைத்து பண்ண வேண்டியது, கடன் வாங்கி பண்ணக்கூடாது. பூர்வீக சொத்து இருந்தால் அதை மட்டும் சால்வ் பண்ணி வரணும். புதுசாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வெயிட் பண்ண வேண்டிய ராசி இந்த ராசியாக இருக்குதுங்க. அவங்களுக்கு பண வரவெல்லாம் எப்படி இருக்குது? நிச்சயமாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வருமானங்கள் படிப்படியாக முன்னேறக்கூடிய அம்சம். ஆல்ரெடி ரொம்ப நாளாக போன பணம், தடங்கள் ஏற்பட்ட பணங்கள், முதல்ல விரயம், நின்று போன பணம், விரயத்து
விரயத்தில் இருந்தது ஃபஸ்ட்டு விரயம் நிற்கிது. ம். இவங்களுக்கு பணம் பார்த்தீங்கன்னா ஒரு டெபாசிட் போடுறதா மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி வரும். ம். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணுறேன், வாங்கலை, சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை பணத்தை கொண்டு வர்றது. ஒரு சில நகைகள் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தோம், அதை திருப்பி மீட்டெடுக்கிறோம். ஃபிக்ஸ்டு டெபாசிட். அப்போ இந்த பணங்கள் இந்த வகையில் வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் அந்த விஆர்எஸ் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி. ஆக மொத்தம் அந்த வேலை அது சம்மந்தப்பட்ட பணமாக வருகிற குரு பயிற்சி இந்த ரிஷப ராசிக்கு வந்திருக்கு. ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் இந்த ராசிக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா பணத்தில் சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க காமதேனு வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்குது. காமதேனு அம்சத்தை வழிபாடு பண்ணலாம். அடுத்தது அஷ்டலக்ஷ்மி வழிபாடுகள் பண்ணால் இன்னும் யோக பலனை கொடுக்கின்றன. ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்து டெவலப் பண்ண வேண்டிய ராசி இது. இந்த ஹெல்த்து ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, எவ்வளவோ பணம் இருந்து டக்குன்னு எல்லாரும் ஹெல்த் சம்மந்தப்பட்டது பாதிச்சிட்றாங்க. இந்த ராசிக்கு வந்தாலே ஒரு அட்வைஸ் என்னன்னா, சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பல்சரி இருக்க வேண்டிய ராசி. உங்களுக்கு இன்சூரன்ஸு, ப்ராவிடன்ட் ஃபண்டு, டெபாசிட் இதுதான் இந்த ராசிக்கு யோக பலனாக இருக்கின்றன. அப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுட்டா குடும்பம் சேஃபாக இருக்கும். எந்த ராசியாக இருந்தாலும் மனிதனுக்கு தேவை பணம், ஆரோக்கியம். பணம் கண்டிப்பாக வேணும், அதை விட முக்கியமானது ஆரோக்கியம். இந்த ரெண்டும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நன்றி நன்றிங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முதல்ல ஃபுல் வீடியோ பாருங்கள். ஐயா பரிகாரம்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கேளுங்க, அது பிரகாரம் பண்ணுங்கள். எஜுகேஷன், குழந்தைங்க எஜுகேஷன், கல்யாணம், பணவரவு எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தான். நேயர்களே, அழகாக இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஐயாவை நேரில் பார்க்கணுமானா நீங்கள் இதுலேருந்து வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேரடியாக நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயும் அவர் அழகாக பார்க்குறாரு. நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் போய் ஜாதகம் பார்க்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணி கேட்டுக்கலாம். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.